பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக பேச மூத்த பத்திரிகையாளர் கோலாகல சீனிவாசன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். திடீரென பாமக தலைவர் பதவியிலிருந்து அன்புமணியை நிறுவனர் ராமதாஸ் நீக்கியுள்ளார். இதற்கு என்ன காரணமாக இருக்கும் சார்? அதாவது திடீர்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே அன்புமணி ராமதாஸுக்கும் அவரது தந்தை ராமதாஸ் அவர்களுக்கும் இடையில பல்வேறு விஷயங்களில் கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டுதான் இருந்தன. அந்த டயத்துல இன்னைக்கு அவர் இந்த மாதிரி ராமதாஸ் அவர்கள் அறிவித்து இருக்கிறார். இதுல இருக்க டைமிங் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நைட்டு அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வர இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு தமிழக என்டிஏல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காம்பனன்ட் பார்ட்டி பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த கட்சியில இன்னைக்குன்னு ஒரு திடீர்னு இப்படி ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. தொடர்ந்து அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் இடையில் கருத்து வேறுபாடுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது கூட்டணி பற்றிய பார்வை அப்படின்னு பலரும் சொல்லுகிறார்கள். ஆரம்பத்தில் இந்த 2024 தேர்தலின் போதே ராமதாஸ் அவர்கள் ஏடிஎம்கேயோட போகணும்னு சொன்னதாகவும், அதே நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்டிஏவிலே இருக்கலாம் என்று சொன்னதாகவும், இது சார்ந்து இவர்களுக்குள்ள ஒரு கருத்து முரண்பாடுகள் வலுத்ததாகவும் நாம கேள்விப்படுகிறோம். இது ஒரு முக்கியமான காரணம். இந்த கூட்டணி பற்றின பார்வை அப்படிங்கிறது முக்கியமான காரணம். இதுல என்டிஏல தொடரணும் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்துவதற்கு ஒரு காரணம் உண்டு. ஏன்னா அவர் மேல ஒரு பழைய சிபிஐ வழக்கு ஒன்று இருக்கு. அவர் இதுக்கு முன்னால மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வழங்கியது தொடர்பான வழக்கு. அதனால அன்புமணி ராமதாஸ் என்டிஏல தொடர்றது தனக்கு பாதுகாப்பானது அப்படின்னு நினைக்க நிறைய வாய்ப்பு உண்டு. ஸோ அது அன்புமணி ராமதாஸுக்கு நல்லது. அதே நேரத்துல ராமதாஸ் அவர்கள் வேற கூட்டணிக்கு போறது கட்சிக்கு நல்லது அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆக இந்த ஒரு முரண்பாடு தான் இப்போ வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.